மகுவா மொய்த்ரா மத்திய அரசாங்கத்தையும் பாஜக கட்சியையும் மிகப்பெரிய அளவில் குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர் கூறும் பொழுது, பாஜகவிற்கோ அல்லது பிரதமர் நரேந்திர மோடிக்கோ, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கோ, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கோ இந்த குளிர்கால நாடாளுமன்ற கூட்டத்தொடரை நடத்துவதற்கு விருப்பமே இல்லை என்றும், அதை நடத்திவிட்டால் வணக்கம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை நடத்துவதற்கு எந்த விதத்திலும் இவர்களுக்கு மனமில்லை என்று தற்போது மகுவா மொய்த்ரா மத்திய அரசாங்கத்தையும் பாஜக கட்சியையும் மிகப்பெரிய அளவில் குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர் கூறும் பொழுது, பாஜகவிற்கோ அல்லது பிரதமர் நரேந்திர மோடிக்கோ, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கோ, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கோ இந்த குளிர்கால நாடாளுமன்ற கூட்டத்தொடரை நடத்துவதற்கு விருப்பமே இல்லை என்றும், அதை நடத்திவிட்டால் தாங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பழிகள் அவர்கள் தலைமீது வந்து விழும் என்றும், எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இவர்கள் பதில் இல்லாமல் சிக்கி தவித்து திணறப் போகிறார்கள் என்பதும் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் ஒட்டுமொத்தமாக குளிர்கால கூட்டத்தொடரினுடைய 2வது நாளும் ஒட்டுமொத்தமாக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்கட்சிகள் முதல் நாளில் இருந்தே கேள்விகள் கேட்க ஆரம்பித்து விட்டன. எதிர்கட்சிகளுடைய வேலை என்ன? இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக மிக முக்கியமான பிரச்சனைகள், மக்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆளும் கட்சியிடம் கேட்டு அதனை பற்றி விவாதித்து அதில் தீர்மானங்கள் நிறைவேற்றுவதுதான் எதிர்கட்சிகளுடைய வேலை. ஆனால் இவர்கள் என்ன விஷயத்தை கொண்டு வந்தாலும் அதில் பயந்து போய் ஓடிக்கொண்டு அவையை ஒத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த கூட்டத்தொடரிலும் சரி, இப்போது நடக்கக்கூடிய இந்த குளிர்கால கூட்டத்தொடரிலும் சரி, அனைத்திலும் இதே விஷயத்தை தான் செய்து கொண்டிருந்தார்கள். இல்லை என்றால் சபாநாயகரை வைத்து எதிர்கட்சி தலைவர்களையும் சில முக்கிய தலைவர்களையும் நாடாளுமன்றத்திலிருந்தே வெளியேற்றுவதும் இவருடைய வாடிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக மணிப்பூர் பிரச்சனை. மணிப்பூரில் ஓராண்டாக நடக்கக்கூடிய கலவரங்கள், அதில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதற்கு என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, அங்கிருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன போன்றவைகளை பற்றி விவாதிப்பதற்காக எதிர்கட்சிகள் மணிப்பூரை பற்றி பேசினார்கள். இப்போது நடந்த அதானிக்கு எதிரான குற்றச்சாட்டுகள், அவர் மீது இருக்கக்கூடிய கைது நடவடிக்கைகள், அமெரிக்காவிலிருந்து அவருக்கு வந்த அரெஸ்ட் வாரண்ட் போன்றவைகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாகி அது இந்திய நாட்டிற்கு கேடு விளைவிக்கக்கூடியதும், இந்திய நாட்டிலேயே 2200 கோடி ரூபாய் ஊழல் வழங்கியிருப்பதும் பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. அதை பற்றி கேட்கும் பொழுதும் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய வேலைவாய்ப்பின்மை மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கிறது. அதை பற்றி பேசும்போது வாயடைத்து போய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை, பெட்ரோல் டீசல் விலையேற்றம், இப்போது சம்பலில் நடந்த பிரச்சனை, மணிப்பூரில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் போன்றவைகளை பற்றி பேசுவதற்கும் அதில் தீர்மானம் அமைப்பதற்கும் பல விஷயங்களும் பல விதங்களுமாக பேசி பார்த்தாகிவிட்டது. ஆனால் இவர்கள் பயந்து ஓடி நாடாளுமன்ற கூட்டத்தொடரை ஒட்டுமொத்தமாக 2வது நாளும் ஒத்தி வைத்திருக்கிறார்களே ஒழிய ஒரு வார்த்தை கூட அதை பற்றி பேசுவதற்கோ விவாதிப்பதற்கோ ஆளும் கட்சி, குறிப்பாக பாசிச பாஜக கட்சி தயாராக இல்லை என்பதுதான் உண்மையான விஷயம். இதனைத்தும் யாரிடமிருந்து வருகிறது, எதற்காக இது செய்யப்படுகிறது என்று அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட மோசமான ஒரு விஷயத்தை இவர்கள் நிறைவேற்றும் போது அதை பார்த்து சகிக்காமல் தான் இப்படிப்பட்ட விஷயங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இவர்களுக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை நடத்துவதற்கு எந்த ஒரு மனமும் இல்லை என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.